பாம்பே பஜார் தோழர் தோழிகளுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்களை மிதுன ராசிக்காரங்களுக்கு வச்சிருக்கு? மிதுன ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு இனிய மாதம் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலங்களில் இருந்து வந்த விரயங்கள், தேவையில்லாத சச்சரவுகள், தேவையில்லாத விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் அப்படியே படிப்படியாக சுத்தமாக இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய மாதம் இந்த ஜூலை 2025. கடந்த காலங்களில் இழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விமோச்சனம், ஒரு விடியல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ராசி வலுத்து, ராசிநாதன் வலுத்து, ராசியில அப்படியே மாத பிற்பகுதியில் சுக்கிரனும் வந்து அமர்ந்து இரு சுபர்கள் வலுத்து உங்களுடைய ராசியையும் ராசியின் 7ஆம் பாவகத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம். எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது. சகோதர அமைப்புகள்ல இருந்து உதவி கிடைக்க போகுது. நண்பர்கள் அமைப்புகள்ல இவ்வளவு நாள் இருந்து வந்த விரோதங்கள் அப்படியே மாறி உங்களோட இணக்கமாக மாறக்கூடிய அப்படின்னு சொல்லி நீங்கள் எதனை எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. கடந்த காலத்தில் அப்படி ஒன்றும் சரியா இல்லை. அதிகமாக பிரயாணம் இருந்தது, நிறைய டிராவல் பண்ணேன், டிராவல் யாருக்காக பண்ணன்றதே அவங்க அப்ரிஷியேட் பண்ணலை. இங்கே போனேன், அங்கே போனேன், எல்லாம் செஞ்சேன், யாருக்குமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தெரியாத நிலையில் ஒரு அழுத்த நிலையில் இருந்து வந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படியே ஒரு விடியல் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு பெரிய அளவுக்கு கெடுபலன்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான கோச்சார நிலை. ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகளில் புதிய வருமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு. நீங்களே பேச்சு சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, நீங்களே ஒரு ஜோதிடராக இருக்கிறீங்க, நீங்களே ஒரு கன்சல்டனாக இருக்கிறீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க, பேச்சை புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் 2025 மிகப்பெரிய மாற்றங்களையும் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய மாதமாக இருக்கும். கூடுதலாக கணக்கு வழக்கு, அக்கவுண்ட்ஸ் மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். 8ஆம் இடத்தை ராசிநாதன் வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இந்த இடம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவக வழியாக ஒரு மறைமுக ஒரு தனலாபம் வர்றதோ, ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வர்றதோ, 8ஆம் பாவகத்தின் நட்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கூடுதலாக உங்களுடைய ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விலகி வந்து அப்படியே ஆரோகணம் அவரோகணம் அப்படின்ற அமைப்புகளில் அப்படியே தன்னுடைய வலிமையான வீட்டை நோக்கி உச்சத்தை நெருங்கி போய்கிட்டு இருக்காரு. எதனை தொட்டாலும் செயல்படக்கூடிய அமைப்பு, எதில் இறங்கினாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு. இவ்வளவு நாள் உன்னால் இது முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு வாய்ப்புகளை மறுத்துக்கிட்டு வந்தவங்களுக்கு முன்னாடி அந்த வாய்ப்புகளை செவ்வன செயல்படுத்தி அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகளை பழிக்க வைக்கக்கூடிய அமைப்புகளில் அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாத அமைப்புகளில் மிகப்பெரிய மேன்மை, வேலை, தொழில், வருமானம் சார்ந்த அமைப்புகளில் இருக்குது. கூடுதலாக கணவன் மனைவி உறவுகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. நீங்கள் எதனை எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை இல்லைங்க, கடந்த காலத்தில் எனக்கு சரியான வாழ்க்கை அமைப்புகளில் நான் மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு சாதகமான மனநிலை அமைப்புகளில் மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல அமைப்பு. எல்லாமே நல்லது, அப்போ கெட்டதே இல்லையானா சனி வலுத்து 4ஆம் பாவகத்தை பார்க்கறது தாய் மனைவி அமைப்பு ஒரு அளவுக்கு கெடும் அப்படின்னாலும் கூட 4ஆம் பாவகாதிபதி புதன் ஒரு அளவுக்கு வலிமையாக இருக்கிறதும் 7ஆம் பாவகாதிபதி 7ஆம் வீட்டை வலுத்து பார்க்கறதும் அப்படி பெரிய கஷ்டமான அமைப்புகள் நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கூடுதலாக 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானங்களில் பாபகிரகம் இருக்கணும்னு சொல்லுவோம்ல, இந்த இடத்துல 3ஆம் இடத்துல அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அரசு சார்ந்த அமைப்புகளில் இருந்து வந்து எதிர்ப்புகளை விலகக்கூடிய அமைப்பு. இவ்வளவு நாள் சங்கடம், கோர்ட்டு கேஸ் மாதிரியான இந்த வழக்காடு மன்றங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி சாதகமான மிகப்பெரிய மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புங்க. முயற்சிகள் அப்படியே பழிக்கக்கூடிய அமைப்பு, வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அப்படியே மடியில் வந்து விழக்கூடிய அமைப்பு. இந்த பழம் நழுவி பால் விழுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே அடுத்த 3-4 மாதத்துக்கு அந்த அமைப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள், உங்களுக்கு தேவையான விருப்பமான விஷயங்கள், சந்தோஷமான அமைப்புகள், நோய் கட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லி எதில் நீங்கள் முடிவெடுத்து வைக்கிறீங்களோ அந்த அமைப்புகள் அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெட்ட தலைச்சி வந்துகிட்டே இருக்காண்டா அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் மிதுன ராசிக்காரங்களுக்கு மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கான குழந்தைகளுக்கான செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த செலவு நிச்சயமாக சுப செலவாக இருக்கும்ன்ற மாதிரியான அதிகமான மேன்மைகள், நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு ஜூலை மாதமாக இருக்குங்க. உண்மையிலேயே சோகமாகவோ வருத்தமாகவோ சொல்றதுக்கு எந்த அமைப்புகளும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் ஒரு மாதிரி சாதகம் இல்லாத நிலையில் இருக்கும் அப்படின்னா என்ன, தந்தை சார்ந்த அமைப்புகள், தந்தை சம்பந்தப்படுற அமைப்புகள் பூர்வீகத்தில் ஒரு மாதிரி டல் அடிக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு அப்படின்றதுனால. ஆனாலும் அது மிகப்பெரிய அளவுக்கு கையை மீறி போகாது, 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்றதால. இந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த மாதம் முழுக்க மிகப்பெரிய மேன்மைகள், நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த அமைப்புகளில் இருக்கும். கூடுதலாக இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம நாள் உங்களுக்கு ஜூலை 11 ஜூலை 13 வரை அப்படின்றதுனால அந்த நாட்களில் சற்று ஏதாவது ஒரு புதிய காரியங்களை செய்யணும், ஒரு புதிய தொடக்கம், திருமணம் மாதிரியான புதிய தொடக்கம் ஆரம்பத்தை பண்ணுறதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய நட்பலன்கள் நிச்சயமாக இன்னும் அதிகமாக மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த குறிப்பாக இந்த ஜூலை மாதம் மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடியலை கொடுத்துட்டு தான் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல இனிய மாதம் இந்த ஜூலை 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு.